கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். மிதுனத்தில் குரு வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோட சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கார். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில இருந்து அவர் வக்கரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வர. அதனால குரு வக்கர நிவர்த்தி ஆறுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்க. 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தேன்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வர. புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்னைக்கு அதாவது பங்குனி அமாவாசை. 27/3/2026 அன்னைக்கு ஸ்ரீராமனோ. பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். 30/3/2026 அன்னைக்கு மகாவீர் ஜெயந்தி. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதப்பா. மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா குரு பகவான் வக்கரகதியிலிருந்து இப்போது வக்கர நிவர்த்தி ஆயிடுறார். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 17ஆம் தேதி அன்றைக்கே பார்த்தோன்னா குரு வக்கர நிவர்த்தி ஆகிடுறார். அதாவது இந்த மாதம் பிறந்த 2வது நாளே. இதன் மூலியமாக தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும். திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இப்போ திருமணம் பொருந்தக்கூடிய காலமாக அமைய போகிறது. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சால கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் எல்லாமே உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலம். 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பெற்று இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் இருக்கக்கூடியது தான். இருந்தாலும் சனியோடு சேர்ந்து சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதனால் உங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமாக ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அதாவது கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு பார்த்தடையானால் உங்களுக்கு அது பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்களுடைய ஏன்னா சூரியன் திக்பலம் பெறார். உங்களுடைய முயற்சிகள், எழுத்து பணி அதெல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைகிறது. தொழிலில் பெரிய மாறுதல்கள் அமையும். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு, செவ்வாய் மற்றும் புதன் 3 பேர் இருக்கார். ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ராசிநாதன் அதாவது 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துலையும், அதே மாதிரி 9ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துலையும் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு தந்தையின் மூலியமாக ஒரு பெரிய சொத்துக்களை வரக்கூடிய வாய்ப்புகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுப்பார். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் படிக்கிறதுக்குன்னு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. திடீர் பிரயாணம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கார். தொழிலில் அபரிமிதமான யோகத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதோட 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 12க்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால் விரயங்கள் எல்லாமே லாபங்களாகவே இருக்கும். ஏதாவது நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்ட பைசா அப்படின்னா அதன் மூலியமாகவே உங்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன், உச்சம் பெற்ற சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு வரார். 12ஆம் அதிபதி 12க்கு 12ன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக செலவுகள் அற்ற நிலை இருக்கும். குழந்தை பிராப்தி கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா குருவின் பார்வை 5ஆம் இடத்துல இருக்குது.
சுக்கிரன்னு சொல்லக்கூடியவர் 5ஆம் அதிபதி, அவருடைய பார்வையும் 5ஆம் இடத்துல இருக்குது. நிச்சயமாக இவ்வளோ நாளாக குழந்தைகள் இல்லாமல் இருந்தவங்களுக்கு குழந்தை பிராப்தி நிச்சயமாக ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி உண்டு. அது தவிர பார்க்கும்பொழுது உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், அதாவது செவ்வாய் 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போ அப்படின்னா 1/4/2026 அன்றைக்கி 10ஆம் இடத்துக்கு போகும்போது பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா 11ஆம் அதிபதி 11க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல இருக்கார். அவரே 6ஆம் அதிபதி, வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்கிறவர்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாங்க. கடன் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ராசிநாதனும் 10ஆம் இடத்துக்கு வரார். எப்போ அப்படின்னா 6/4/2026 அன்றைக்கி நீச்சம் பெற்று போகிறார். நீச்சம் பெற்று போகிறாரே சார் அப்படின்னா பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். குருவும் புதனும் பரிவர்த்தனை பெற்று போகிறாங்க. ஏன்னா குரு வீட்டில் புதன் வீட்டில் குரு இருக்கிறதுனால அவரவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கும். இதனால் பார்த்தாலேனால் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், தீர்க்கமான சிந்தனை, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, புதுசாக தொழில் அமையக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் என்னென்ன அப்படின்னா சந்திராஷ்டம நாட்கள். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இல்லைன்னா 17ஆவது நட்சத்திரத்துக்கு சந்திர பகவான், உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 17ஆவது நட்சத்திரம் வதை நட்சத்திரம்னு சொல்லுவோம். அது போகும்போது அந்த நட்சத்திரத்துக்கு போகும்பொழுது முடிஞ்ச வரலாம் எந்த காரியத்தையும் தவிர்க்கிறது நல்லது. அதாவது புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். இது எப்போ வருது அப்படின்னு பார்த்தாலேயானால் 15/3/2026 16/3/2026 2 நாள். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 13 அதாவது 11/4/2026 12/4/2026 இந்த ஒரு 2 நாள், 4 நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச பால் தானம் கொடுத்துட்டு வாங்க அபிஷேகத்துக்கு. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, மொத்தமாக பார்க்கும்போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். திருமணத்திற்கு நிச்சயமாக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய தந்தையின் வழி சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, முயற்சிகளில் எல்லா விதமான வெற்றிகளும் உண்டாகக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பழைய கடன் எல்லாமே முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய தொழில் அமையும். தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், தாயின் உடல்நிலையிலும் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் 15/16/2026 3ஆம் மாதம், அதாவது மார்ச் 15/16/2026 மற்றும் ஏப்ரல் 11/12 இந்த 4 நாட்கள் சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் புதிய முயற்சி, வெளிநாடு வெளியூர் போக வேண்டாம். இந்த மாதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவரை போய் வழிபட்டு வாங்க. ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.